Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்ததை அடுத்து சி.வி. சண்முகத்தை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் சி.வி. சண்முகத்தை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார். இன்று பிற்பகல் 2 மணிக்கு எம்ஆர்சி நகரில் உள்ள இல்லத்தில் சி.வி. சண்முகத்தை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார். காங்கிரஸ் கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். பிற்பகல் 3 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்று காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். மாலை 4 மணிக்கு வேளச்சேரி சென்று விசிக தலைவர் திருமாவளவனை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்ததை அடுத்து சி.வி. சண்முகத்தை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். பிற்பகல் 2 மணிக்கு எம்ஆர்சி நகரில் உள்ள இல்லத்தில் சி.வி. சண்முகத்தை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். காங்கிரஸ் கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினமே கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றது என்பது ஒரு பெரும் மரபுக்குரிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினமும் குறிப்பிட்ட தலைவர்களை சந்திப்பதற்காக விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழலில் ஆதரவு கொடுத்த கட்சிகளினுடைய தலைவர்களையும் அவர்களது அலுவலகத்தில் நேரடியாக சென்று விஜய் சந்திக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் IUML கட்சி 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஆதரவு என்பதை தாவேகாவிற்கு கொடுப்பதாக தெரிவிக்கின்றனர். அவர்களை தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டவுடன் அவர் அங்கு சந்திக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஆலோசனைகள் என்பதும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. துறையினுடைய செயல்பாடுகள் மற்றும் செயல்படுத்த வரும் திட்டங்கள் மற்றும் சாலைகள், குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான இந்த ஆலோசனை முடித்ததற்கு பிறகாக முதலமைச்சர் நேரடியாக IUML கட்சிக்கு தலைமை அலுவலகத்திற்கு செல்ல இருக்கிறார். அங்கு அவருடைய சந்திப்பு என்பது நிகழ்ந்ததற்கு பிறகாக பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் சி.வி. சண்முகம் மற்றும் S.P. வேலுமணி தலைமையிலான 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் அவரை நேரில் சந்தித்து அவருடன் அந்த ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் என்றும் தகவல்கள் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனுக்கும் விஜய் செல்ல இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அங்கு செல்வ பெருந்தகை மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் அதன் பிறகாக MP-யாக திருமாவளவனையும் சந்திக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக அவருடைய பதவியேற்பு விழா அன்றைய தினம் திருமாவளவன் அவர்களை சந்திக்க முடியாத சூழலில் தற்போது விஜய் சந்திக்க இருக்கிறார் என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் தான் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய இல்லத்தில் ஒரு 5 மணிக்கு மேலாக முதலமைச்சர் விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனையும் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கக்கூடிய விஜய் மேலும் இன்றைய தினம் இந்த ஆதரவு அளிக்கும் கட்சிகளினுடைய தலைவர்களையும் நேரில் சென்று சந்திக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது நடைபெற்று வரக்கூடிய தலைமைச் செயலகத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இந்த கூட்டணி கட்சி ஆதரவு அளித்த கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.